ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா யூனிட் 6ல் இருக்கக்கூடிய பக்தி இலக்கியங்கள் வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம். அந்த பக்தி இலக்கியங்களில் நாயன்மார்கள்னு சொல்லக்கூடிய சைவர்களை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆழ்வார்களில் நம்ம பெண்டிங் இருக்கக்கூடிய நபர்கள் பார்க்கலாம் இன்றைக்கி. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா பெரிய ஆழ்வார். இதுக்கு முன்னாடி நம்ம ஆழ்வார் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது பெரிய ஆழ்வார் இன்றைக்கி பார்க்கலாம். பெரிய ஆழ்வார்னு போட்டுக்கோங்க. பெரியாழ்வார். இந்த பெரியாழ்வார் அப்படின்னு பார்த்தோன்னா இவரோட இயற்பெயர் என்னங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இயற்பெயர், பெரியாழ்வாரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா விஷ்ணு சித்தர். கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா விஷ்ணு சித்தர். பெரியாழ்வாரோட இயற்பெயர் விஷ்ணு சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பிறந்த ஊர் எதுன்னு கேட்டாங்கன்னா பெரியாழ்வார் பிறந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூர். பெரியாழ்வார் பிறந்த ஊர் என்ன அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர். இவர் வாழ்ந்த காலம் 9ஆம் நூற்றாண்டு. இவர் வாழ்ந்த காலகட்டம் எது அப்படின்னா 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்திருப்பார். இவருக்கு என்ன வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்துடலாம். வேறு பெயர்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2 வேறு பெயர்கள் இவருக்கு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. பட்டர்பிரான். பட்டர்பிரான் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது. அதே மாதிரி கிளியறுத்த ஆழ்வார்னு ஒரு பெயர் இருக்குது. பட்டர்பிரான், கிளியறுத்த ஆழ்வார். பட்டர்பிரான் அப்படின்னு ஒரு பெயரும் கிளியறுத்த ஆழ்வார் அப்படின்னு ஒரு பெயரும் இவருக்கு இருக்கு. இரண்டு வேறு பெயர்கள் கொடுத்துருக்காங்க. ஒன்று பட்டர்பிரான், இன்னொன்று கிளியறுத்த ஆழ்வார். அதே மாதிரி பிள்ளைத்தமிழ்னு ஒரு சிற்றிலக்கியம் நம்ம சொல்லுவோம்ல, அந்த பிள்ளைத்தமிழ்னு சொல்லக்கூடிய சிற்றிலக்கியத்துக்கு முன்னோடி இவர் தான். அதாவது அதை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தவர் இவர் தான் சொல்லலாம் நம்ம. ஸோ பிள்ளைத்தமிழ் என்ற சிற்றிலக்கியத்தின் முன்னோடின்னு நோட் பண்ணிக்கோங்க. பிள்ளைத்தமிழ் என்ற சிற்றிலக்கியத்தின் முன்னோடி அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு லைன். பிள்ளைத்தமிழ் என்ற சிற்றிலக்கிய முன்னோடி. அதுக்கடுத்து இதில் ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னா கண்ணனை குழந்தையாக பாடியவர் யாருன்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. கண்ணனை குழந்தையாக பாடியவர். கண்ணனை குழந்தையாக பாடியவர். கண்ணனை குழந்தையாக பாடியவர் யார் அப்படின்னா பெரியாழ்வார். ஸோ இவர் தான் கண்ணனை குழந்தையாக பாடியிருப்பார். அதே மாதிரி ராமனை குழந்தையாக பாடினது யாருன்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா குலசேகர ஆழ்வார் பாடியிருப்பார். கண்ணனை குழந்தையாக பாடினது பெரியாழ்வார். ராமனை குழந்தையாக பாடியவர் குலசேகர ஆழ்வார். ராமனை குழந்தையாக பாடியவர் குலசேகர ஆழ்வார். ராமனை குழந்தையாக பாடியவர் குலசேகர ஆழ்வார். அடுத்தது யசோதையாக தன்னை நினைத்து பாடியவர். யசோதையாக தன்னை நினைத்து பாடியவர். யசோதையாக தன்னை நினைத்து பாடியவர் யார் அப்படின்னா பெரியாழ்வார். யசோதையாக தன்னை நினைத்து பாடியவர் பெரியாழ்வார். இவரோட நூல்கள் எல்லாமே நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். அதுலேயுமே ரொம்ப முக்கியமான திருப்பல்லாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியாழ்வார் திருமொழின்னு ஒன்றும் திருப்பல்லாண்டுன்னு நம்ம ஒன்று பார்த்துருப்போம். இந்த திருப்பல்லாண்டு அப்படிங்கிறது வைணவர்களால் தினந்தோறும் ஓதப்பெறும் நூல் தான் திருப்பல்லாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. வைணவர்களால் தினந்தோறும் ஓதப்பெறும் நூல்
அதாவது டெய்லி வைணவர்களால் பாடப்படக்கூடிய ஒரு நூல் தான் என்னென்னா திருப்பல்லாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து குலசேகர ஆழ்வார். அடுத்த ஆழ்வார் வந்து குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வாரோட ஊர் திருவஞ்சை களம். குலசேகர ஆழ்வாரோட ஊர் திருவஞ்சை களம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருவஞ்சை களத்தில் பிறந்தவர். இவரும் வந்து 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். குலசேகர ஆழ்வாருடைய ஊர் வந்து திருவஞ்சை களம். காலம் என்னன்னா 9ஆம் நூற்றாண்டு. காலம் 9ஆம் நூற்றாண்டு. இவருக்கான சிறப்பு பெயர்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னா, கொல்லிக்காவலன். சிறப்பு பெயர்களில் கொல்லிக்காவலன் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது. கூடல் நாயகன் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது. கூடல் நாயகன், கொல்லிக்காவலன், கூடல் நாயகன், கோழிக்கோன். கொல்லிக்காவலன், கூடல் நாயகன், கோழிக்கோன். இந்த 3 பெயர்களும் குலசேகர ஆழ்வாரை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள். கொல்லிக்காவலன், கூடல் நாயகன், கோழிக்கோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது திருவரங்கத்தின் 3வது மதிலை கட்டியதால். திருவரங்கத்தின் 3வது மதிலை கட்டியதால் அதற்கு குலசேகரன் வீதி அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. திருவரங்கத்தின் 3வது மதிலை கட்டியதால் அதற்கு குலசேகரன் வீதி அப்படிங்கிற ஒரு பெயர் வச்சிருக்காங்க. திருவரங்கத்தின் 3வது மதிலை கட்டியதால் அதற்கு குலசேகரன் வீதின்னு பெயர் வச்சிருக்காங்க. அடுத்து ஒரு பாடல் வரி வந்து இவர் சொன்னது இறைவன்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பனே. படியாய் கிடந்து உன் பவளவாய் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பனே அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி வித்துவ கோட்டம்மா தெய்வத்துடைய இது இருக்கும் இல்லையா. இப்போ இறைவனுடைய கோயிலில் ஒரு குளம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு மீனாக பிறக்கணும். அந்த மீனாக பிறந்து நான் வந்து உனக்கு வந்து சேவை செய்யணும். அது மாதிரிலாம் நிறைய வித்தியாசமான வரிகளை வச்சு பாடியிருப்பார் இவர். மீனாய் பிறக்கும் திறனுடைய சம்திங் ஒரு அழகான ஒரு பாடல் வரி கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்கில். இது எல்லாமே நல்லாயிருக்கும். படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பனே. அடுத்தது இந்த பாடல் தான் அது. மீன் நோக்கும் நீல் வயல் சூழ். மீன் நோக்கும் நீல் வயல் சூழ். மீன் நோக்கும் நீல் வயல் சூழ். வித்துவ கோட்டம்மா. மீன் நோக்கும் நீல் வயல் சூழ் வித்துவ கோட்டம்மா அப்படின்னு ஒரு பாடல் வரி. வித்துவ கோட்டம்மா என்ன அப்படின்னு அடுத்து அப்படியே ஒரு லைன் போகும். நமக்கு அந்த ஒரு லைன் தெரிஞ்சால் போதும், இது இவரோட லைன் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த குலசேகர ஆழ்வார் வந்து திருவாய்மொழின்னு ஒரு நூல் எழுதியிருப்பார். குலசேகர ஆழ்வார் திருவாய்மொழி அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பார். குலசேகர ஆழ்வார் திருமொழி
திருவாய்மொழி, குலசேகர ஆழ்வார் திருவாய்மொழின்னு ஒரு நூல். அந்த நூலுக்கு திருவாய்மொழி உரை அப்படிங்கிற பெயரில் உரை எழுதினது யாருன்னா வடக்கு திருவீதி பிள்ளை. வடக்கு திருவீதி பிள்ளை. வடக்கு திருவீதி பிள்ளை இவர் தான் வந்து குலசேகரருடைய திருவாய்மொழிக்கு உரை எழுதினவர். குலசேகரின் திருவாய்மொழிக்கு உரை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா வடக்கு திருவீதி பிள்ளை. அதுக்கு அடுத்தது அடுத்த பர்சன் ஆண்டாள். அடுத்த ஆண்டாளை பற்றி பார்க்கலாம். ஆண்டாளோட ஊரும் ஸ்ரீவில்லிபுத்தூர் தான். ஆண்டாளோட ஊர் எதுன்னு கேட்டாங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர். இவங்களும் 9ஆம் நூற்றாண்டின் காலகட்டத்தை சேர்ந்தவங்க. 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவங்களுக்கு என்னெல்லாம் வேறு பெயர் இருக்கு அப்படின்னா கோதை, இவங்களுக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள் கோதை, சூடி கொடுத்த சுடற்கொடி, சூடி கொடுத்த சுடற்கொடி, கோதைன்னு ஒரு பேர், சூடி கொடுத்த சுடற்கொடின்னு ஒரு பேர், நாச்சியார். அடுத்தது நாச்சியார்னு ஒரு பெயர் இருக்குது. ஆண்டாள்னு ஒரு பெயர். ஆண்டாளுங்கிறது தான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ கோதை, சுடி கொடுத்த சுடற்கொடி, நாச்சியார், ஆண்டாள் இது எல்லாமே இவங்களுடைய வேறு பெயர்கள். பெரியாழ்வார் பெற்றெடுத்த பைங்கொடி அப்படின்னு சொல்கிறாங்க இவங்கள. பெரியாழ்வார் பெற்றெடுத்த பைங்கொடி. பெரியாழ்வார் பெற்றெடுத்த பைங்கொடி அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியாழ்வார் பெற்றெடுத்த பைங்கொடி. ஏன்னா துளசி செடிகளுக்கு இடையில் பெரியாழ்வாருக்கு இந்த குழந்தை ஒன்று கிடச்சிருக்கும். அந்த குழந்தை தான் யார் அப்படின்னா இந்த ஆண்டாள். அவங்களோட வளர்ப்பு குழந்தை தான் ஆண்டாள் பெரியாழ்வாருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தோன்னா துளாய் செடிகளுக்கிடையே கண்டெடுத்த குழந்தை அப்படின்னு ஒரு கண்டென்ட். துளாய் செடினா துளசி செடி. துளாய் செடிகளுக்கிடையே கண்டெடுத்த குழந்தை. துளாய் செடிகளுக்கிடையே கண்டெடுத்த குழந்தை. அதே மாதிரி இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணமான இடம் எதுன்னு கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணமான இடம். இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணமான இடம். திருவரங்கம். இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணமான இடம் எது அப்படின்னா அது திருவரங்கம். இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணமான இடம் திருவரங்கம். அடுத்து இவங்களோட நூல் திருப்பாவை அப்படிங்கிற நூல் எழுதிக்கோங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஆண்டாளுடைய நூலான திருப்பாவைங்கிற நூலை பற்றி பார்க்கலாம். திருப்பாவை அது என்ன பாவை அப்படின்னா பொம்மை போன்ற படிமத்தை குறிக்கக்கூடியது தான் பாவை. புரியுதா? பொம்மைன்னு ஒரு பொருள் இருக்குது. அதாவது படிமம்னா என்னது? அது மாதிரி இன்னொரு பொருளை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது அதுதான் படிமம். இப்போ எப்படி ஜெராக்ஸ் இருக்கிற மாதிரி கணக்கு அது. அவ்வளோதான். பாவைனா பொம்மை போன்ற படிமம் அப்படின்னு எழுதிக்கோங்க. அதே மாதிரி இது என்ன ஆகுபெயர்? பாவை அப்படிங்கிற வார்த்தை என்ன ஆகுபெயர்னா இருமடி ஆகுபெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இருமடி ஆகுபெயர். பாவைங்கிறது இருமடி ஆகுபெயர். திருப்பாவை அப்படிங்கிறது மொத்தம் 30 பாடல்களை கொண்ட ஒரு நூல். திருப்பாவை என்பது 30 பாடல்களை கொண்ட ஒரு நூல் அப்படின்னு சொல்கிறாங்க.
பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்ட நூல் எதுன்னு கேட்டால் திருப்பாவை. ரொம்ப முக்கியம். பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்ட நூல் எது அப்படின்னா அது திருப்பாவை. பாவை நூல்களுள் காலத்தால் முற்பட்ட நூல் எது அப்படின்னா திருப்பாவை. அதே மாதிரி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தனையாவது பிரபந்தமாக வைக்கப்பட்டிருக்குன்னு கேட்பாங்க திருப்பாவையை. 4000 திவ்ய பிரபந்தத்தில் 3வது பிரபந்தமாக திருப்பாவை வைக்கப்பட்டிருக்கு. 4000 திவ்ய பிரபந்தத்தில் 3வது பிரபந்தமாக திருப்பாவை அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருக்கு. திவ்ய பிரபந்தத்தில் 3வது பிரபந்தமாக வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இந்த நூல், இந்த திருப்பாவைங்கிற நூல் என்ன பாவகை அப்படின்னு கேட்டாங்கன்னா வெண்டையில் வந்த கொச்சக கலிப்பா அப்படின்னு சொல்றாங்க. வெண்டையில் வந்த கொச்சக கலிப்பா. கொச்சக கலிப்பா, வெண்டையில் வந்த கொச்சக கலிப்பா அப்படின்னு சொல்றோம். பாவை திருப்பாவைங்கிற நூல் வெண்டையில் வந்த கொச்சக கலிப்பாங்கிற பாவகையை சார்ந்தது. திருப்பாவையே வேதம் அனைத்திற்கும் வித்து அப்படின்னு ஒரு வரி கூட இருக்கு. இதை பத்தி புகழ்றதுக்காக அனைத்து வேதங்களுக்கும் விதையா இருக்கக்கூடியது திருப்பாவைன்னு சொல்லக்கூடிய இந்த நூல் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து திருப்பாவை ஜீயர் என அழைக்கப்படுபவர் யார்? ஜீயர். திருப்பாவை ஜீயர் என அழைக்கப்படுபவர் யாருன்னா ராமானுஜர். திருப்பாவை ஜீயர் என அழைக்கப்படுபவர் யாருன்னா ராமானுஜரை சொல்றாங்க. திருப்பாவை ஜீயர் யாருன்னா ராமானுஜர். அவ்வளவுதான். அடுத்தது திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வாரை பத்தி பார்க்கலாம். அடுத்தது திருமங்கை ஆழ்வாரோட இயற்பெயர் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இயற்பெயர் கலியன். திருமங்கை ஆழ்வாருடைய இயற்பெயர் கலியன். இவரும் 9ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். 9ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் கலியன். இவருக்கு என்னெல்லாம் வேறு பெயர் இருக்கு அப்படின்னா மங்கையர் கோன், மங்கையர் கோன் அப்படிங்கிறது ஒரு பெயர், ஆதி நாடன் அப்படிங்கிறது ஒரு பெயர். இவருக்கு இருக்கக்கூடிய வேறு பெயர்கள் மங்கையர் கோன், ஆதி நாடன். ஒரிஜினல் நேம் கலியன், வேறு பெயர் அப்படின்னா மங்கையர் கோன், ஆதி நாடன். அடுத்தது வேற என்ன இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மடல் அப்படின்னு ஒரு சிற்றிலக்கியம் இருக்கும். மடல் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மடல் சிற்றிலக்கியத்தை முதலில் கையாண்டவர் யாருன்னா திருமங்கை ஆழ்வார். மடல்ங்கிற சிற்றிலக்கியத்தை முதலில் கையாண்டவர் யாருன்னா திருமங்கை ஆழ்வார். மடல் என்னும் சிற்றிலக்கியத்தை முதலில் கையாண்டவர் திருமங்கை ஆழ்வார். மடல்ங்கிறது கலிவெண்பாவால் பாடக்கூடிய பாடல். மடல் அப்படிங்கிறது
கலிவெண்பாவால் பாடக்கூடிய ஒரு பாடல். மடல் என்பது கலிவெண்பாவால் பாடக்கூடிய ஒரு பாடல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வைணவத்தில் தாண்டகம் பாடியவர். வைணவத்தில் தாண்டகம் பாடியவர் திருமங்கையாழ்வார். வைணவத்தில் தாண்டகம் பாடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா திருமங்கையாழ்வார். வைணவத்தில் தாண்டகம் பாடியவர். நம்ம வந்து சைவத்தில் தாண்டகம் பாடினதுன்னா யார்? கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். சைவத்தில் தாண்டகம் பாடியவர்னா யாரை சொல்லுவீங்க? சைவத்தில் தாண்டகம் பாடியவர்னா யாரை சொல்லுவீங்க? தாண்டகம் பாடியதால் தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுகிறார் அப்படின்னு ஒருத்தரை படிச்சிருப்போம். டக்குன்னு சொல்லுங்க பாப்போம், யோசிச்சு யாருன்னு. தெரியலையா? திருநாவுக்கரசர், அவரை தான் வந்து தாண்டகவேந்தர் நம்ம சொல்லுவோம். அது மாதிரி வைணவத்தில் தாண்டகம் பாடினது திருமங்கையாழ்வார். சைவத்தில் தாண்டகம் பாடினது திருநாவுக்கரசர். வைணவமாக இருந்துச்சுன்னா திருமங்கையாழ்வார். அதுக்கடுத்து சூப்பர் பந்தனா. அடுத்தது வைணவத்தில் நாட்டுப்புற பாடலுக்கு வடிவம் கொடுத்து பாடியது யாருன்னு கேட்கலாம். வைணவத்தில் நாட்டுப்புற பாடலுக்கு வடிவம் கொடுத்து பாடியவர் யாருன்னா திருநாவுக்கரசர். வைணவம்னும் போது திருமங்கையாழ்வார். நம்ம அவரை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ வைணவத்தில் நாட்டுப்புற பாடலுக்கு வடிவம் கொடுத்து பாடியவர். வைணவத்தில் நாட்டுப்புற பாடலுக்கு வடிவம் கொடுத்து பாடினது யாருன்னா திருமங்கையாழ்வார். ஓகேவா? வைணவத்தில் நாட்டுப்புற பாடலுக்கு வடிவம் கொடுத்து பாடினது திருமங்கையாழ்வார். அப்போ சைவத்தில் நாட்டுப்புற பாடலுக்கு வடிவம் கொடுத்து பாடினது யாரு? அதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சொல்லுங்க பார்ப்போம். வைணவத்தில் நாட்டுப்புற பாடலுக்கு வடிவம் கொடுத்து பாடினது திருமங்கையாழ்வார்னா சைவத்தில் யாரு? எனிஒன்? மாணிக்க வாசகர். சைவத்துக்கு மாணிக்க வாசகர். அதுக்கடுத்து இதோட நம்ம வந்து ஆழ்வார்களும் முடியுது. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருவிளையாடற் புராணம் அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம். ஒரு நூல், வேறு வகையான நூல், திருவிளையாடற் புராணம். கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த நூல் பற்றி. திருவிளையாடற் புராணம். இந்த நூல் வந்து அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது வந்து வேறு வகையான பக்தி இலக்கியம். திருவிளையாடற் புராணத்துடைய ஆசிரியர் யாருன்னா பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடற் புராணத்தின் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். இவர் பிறந்த ஊர் திருமறைக்காடுன்னு சொல்லுவாங்க. பிறந்த ஊர் திருமறைக்காடு. திருவிளையாடற் புராணத்துடைய ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். பரஞ்சோதி முனிவரோட ஊர் வந்து திருமறைக்காடுன்னு சொல்லுவாங்க. வேதாரண்யம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் முன்னாடி திருமறைக்காடாக இருந்துச்சு. இவருடைய காலம் அப்படின்னா 16ஆம் நூற்றாண்டு. ரொம்ப பிற்காலம், 1500களில் எழுதப்பட்ட ஒரு நூல் தான் இது. 16ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இவரோட காலகட்டத்தை. இவர் எழுதின நூல்கள் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துடலாம். திருவிளையாடற் புராணத்தை தாண்டி வேறு என்னெல்லாம் நூல்கள் இவர் எழுதியிருப்பார் அப்படிங்கிறத சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. திருவிளையாடற் போற்றி கலிவெண்பா. திருவிளையாடற் போற்றி கலிவெண்பா. திருவிளையாடற் போற்றி கலிவெண்பா.
அடுத்தது மதுரை பதிற்றுப்பத்தந்தாதி. மதுரை பதிற்றுப்பத்தந்தாதி இவரோட தான். மதுரை பதிற்றுப்பத்தந்தாதி. மதுரை பதிற்றுப்பத்தந்தாதி. அடுத்தது வேதாரண்ய புராணம் அல்லது திருமறைக்காட்டு புராணம். ரெண்டுமே ஒரே நூல் தான். ஏன்னா வேதாரண்யம்னா திருமறைக்காடுங்கிறத நான் முன்ன சொன்னேன் இல்லையா, அதனால் நம்ம எப்படி வேணாலும் அந்த நூலோட பெயரை சொல்லலாம். வேதாரண்ய புராணம். அதற்கடுத்து இந்த நூல் இருக்கு இல்லையா, திருவிளையாடற் புராணம். இதில் மொத்த பாடல்களோட எண்ணிக்கை 3363. மொத்த பாடல்கள் திருவிளையாடற் புராணத்தில் எவ்வளோன்னா 3363 பாடல்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. 3363 பாடல்கள். 64 படலம் இருக்கக்கூடிய ஒரு நூல். 64 படலம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 64 படலம், 3363 பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த திருவிளையாடற் புராணம்ங்கிறது தமிழில் டைரெக்டாக எழுதப்பட்ட ஒரு நூலா அப்படின்னா கிடையாது. ஏன் அப்படின்னா இது வந்து வடமொழியிலேருந்து தமிழில் மொழிபெயர்த்த ஒரு நூல். புரியுதா? அப்படி எந்த நூல்லேருந்து இதை வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஆலாசிய மான்மியம். ஆலாசிய மான்மியம் அப்படிங்கிற வடமொழி நூல். ஆலாசிய மான்மியம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நூலுக்கு உரை எழுதினது யார் அப்படின்னு கேட்கலாம். இந்த திருவிளையாடற் புராணம்ங்கிற நூலுக்கு உரை எழுதினது பண்டிதமணி நாமு வேங்கடசாமி நாட்டார். பண்டிதமணி நாமு வேங்கடசாமி நாட்டார். பண்டிதமணி நாமு வேங்கடசாமி நாட்டார். உரை எழுதினவர். அதே மாதிரி இறைவனின் திருவிளையாடல் பற்றி கூறிய முதல் நூல் எது அப்படின்னு கேட்கலாம். இறைவனின் திருவிளையாடல் பற்றி கூறிய முதல் நூல் எது அப்படின்னா இந்த திருவிளையாடற் புராணம் கிடையாது. இதுக்கு முன்னாடியே இன்னொரு நூல் இருந்திருக்கு. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா கல்லாடம் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்லாடம். இறைவனுடைய திருவிளையாடல் பற்றி குறிப்பிட்ட முதல் நூல் கல்லாடம். இறைவனின் திருவிளையாடல் பற்றி குறிப்பிட்ட நூல் எது அப்படின்னா கல்லாடம். இன்னொன்று சுந்தரபாண்டியம். கல்லாடம் சுந்தரபாண்டியம்னு சொல்லிட்டு 2 நூல்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி திருவிளையாடற் புராணத்தை முதல்ல பாடினது யாருன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. முதலில் திருவிளையாடற் புராணம் பாடியவர் யார் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதலில் திருவிளையாடற் புராணம் பாடியது யாருன்னா பெரும்பற்ற புலியூர் நம்பி. பெரும்பற்ற புலியூர் நம்பின்னு சொல்றாங்க. பெரும்பற்ற புலியூர் நம்பி. அதுக்கடுத்து
கொங்குதேர் வாழ்க்கைங்கிற ஒரு பாடல் வரி தான் இந்த நூலில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பாடல் வரி, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா இதை நம்ம ஆல்ரெடி இதுலேயும் பார்த்துருப்போம், குறுந்தொகையிலையும் பார்த்துருப்போம். கொங்குதேர் வாழ்க்கை. கொங்குதேர் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க. அஞ்சிரை தும்பி அப்படின்னு முடியும். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி, அந்த பாடல் வரி அந்த மாதிரி முடியும். ஜஸ்ட் அது வேணால் எழுதிக்கோங்க ஃபுல்லாக கூட. அதுக்கு அடுத்த நூல் தேம்பாவணி. அதுக்கு அடுத்த நூல் என்னென்னா தேம்பாவணி. தேம்பாவணிங்கிறது என்னது? இது ஒரு கிறிஸ்தவ காப்பியம். கிறிஸ்தவ நூல் தான் தேம்பாவணின்னு நம்ம சொல்கிறோம். எழுதியாச்சா? தேம்பாவணி. தேன் கூட்டல் பா கூட்டல் அணின்னு பிரிக்கலாம் இதை. தேன் கூட்டல் பா கூட்டல் அணி. தேம்பாவணினா எப்படி பிரிக்கலாம்? தேன் கூட்டல் பா கூட்டல் அணின்னு பிரிக்கலாம். அப்படின்னா என்னது? தேன் போன்ற பாக்களை உடைய அணி அப்படின்னும் வாடாத மாலைன்னு 2 பொருள் இருக்குது. ஜஸ்ட் எழுதிக்கோங்க. தேன் போன்ற பாக்களை உடைய அணி. தேன் போன்ற பாக்களை உடைய அணி அல்லது வாடாத மாலைன்னு சொல்லலாம். வாடாத மாலை 2 பொருளுமே இதுக்கு இருக்குது. இதோட பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்பாங்க. இதோட பாட்டுடை தலைவன் சூசை மாமுனிவர். பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா சூசை மாமுனிவர். சூசை மாமுனிவர் அப்படிங்கிறவர் தான் நம்ம என்ன சொல்றோம்னா வளன் அப்படின்னு சொல்கிறோம். இயேசுவுடைய வளர்ப்பு தந்தை வளன் அப்படின்னு தமிழ் பெயர் வச்சு தேம்பாவணியோடைய ஆசிரியர் வந்து எழுதியிருக்காரு. அதுக்கடுத்து வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா கிறிஸ்துவ சமயத்தின் கலைக்களஞ்சியம்னு சொல்லலாம். இந்த நூலை கிறிஸ்தவ சமயத்தின் கலைக்களஞ்சியம் என அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா அது தேம்பாவணி. கிறிஸ்தவ சமயத்தின் கலைக்களஞ்சியம் என அழைக்கப்படும் நூல் தேம்பாவணி. கிறிஸ்தவ சமயத்துடைய கலைக்களஞ்சியம். கிறிஸ்தவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் அப்படின்னா தேம்பாவணியை சொல்கிறோம். இந்த நூலுமே தமிழ் மொழியில் எழுதப்பட்ட நூல் கிடையாது. இதுவுமே வடமொழியிலேருந்து தமிழில் மொழிபெயர்த்த நூல் தான். என்னது? தேவ மாதவியின் வரலாறு அப்படிங்கிற ஒரு நூல். தேவ மாதவி.
தேவமாதா அப்படின்னு சொல்லலாம். தேவமாதாவின் வரலாறு அப்படிங்கிற நூலை ஆகிர்த மேரி அப்படிங்கிறவங்க வடமொழியில் எழுதியிருக்காங்க. ஆகிர்த மேரிங்கிறவங்க மாதாவின் வரலாறுங்கிற நூல் எழுதியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சூசைங்கிறது என்ன மொழி சொல்லுன்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூசை மாமுனிவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, பாட்டுடை தலைவரை. அந்த சூசைங்கிறது எபிரேய மொழி சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. எபிரேய மொழி சொல். சூசை மாமுனிவருங்கிறது எபிரேய மொழி சொல். அதுக்கடுத்து வேறு என்ன சொல்லலாம் இதில் அப்படின்னா, தேம்பாவணியுடைய ஆசிரியர் யார்? சொல்லுங்க பார்ப்போம். தேம்பாவணியோட ஆசிரியர் யார்? வீரமாமுனிவர். சூப்பர். இந்த வீரமாமுனிவர் இருக்கார் இல்லையா, இவருக்கு இஸ்மத் சந்நியாசி அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. இஸ்மத் சந்நியாசி அப்படின்னு ஒரு பட்டம் யார் கொடுத்தது அப்படின்னா, அதுதான் ரொம்ப முக்கியம். இஸ்மத் சந்நியாசிங்கிற பட்டத்தை கொடுத்துருக்காங்க. கொடுத்தது யாருன்னா திருச்சி சந்தா சாஹிப், அதாவது திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் அப்படிங்கிற ஒரு மன்னர். திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் அவர் தான் வந்து இந்த பட்டத்தை கொடுத்துருப்பாங்க. இஸ்மத் சன்னியாசினா தமிழ் அதுக்கு என்ன பொருள்னா தூய துறவின்னு அர்த்தம். தூய துறவிங்கிறத தான் நம்ம வந்து இஸ்மத் சன்னியாசி அப்படின்னு சொல்கிறோம். இந்த நூல், அதாவது தேம்பாவணி அப்படிங்கிற நூல் 3 காண்டம், 36 படலம். 3 காண்டம், 36 படலம், 3615 பாடல்கள் கொண்டது. அதுக்கடுத்து ஆசிரியரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த நூலுடைய ஆசிரியரான வீரமாமுனிவர் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இயற்பெயர், இவரோட இயற்பெயர் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி அப்படின்னு சொல்கிறாங்க. கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி இவரோட இயற்பெயர் கான்ஸ்டான்டைன் ஜோசப் பெஸ்கி அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அவரோட ஒரிஜினல் நேம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா இவர் பிறந்த ஊர் இத்தாலியில் இருக்கக்கூடிய காஸ்டிகிலியோன் அப்படின்னு சொல்லுவாங்க. காஸ்டிகிலியோன். இத்தாலியில் காஸ்டிகிலியோன் அப்படின்னு சொல்லுவாங்க. காஸ்டிகிலியோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட காலம் என்னென்னா 1680
1680 இருந்து 1747 வரைக்கும் 1747 வரைக்கும் வரைக்கும். அதுக்கு அடுத்து இவருக்கு தமிழ் கற்பித்தவர், ஏன்னா இவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர், அவருக்கு தமிழ் தெரியாது, அது மாதிரி நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது இவருக்கு யார் தமிழை கற்றுக் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மதுரை சுப்ரதீப கவிராயர்னு ஒருத்தர் தமிழ் கற்றுக் கொடுத்துருப்பார். மதுரை சுப்ரதீப கவிராயர். மதுரை சுப்ரதீப கவிராயர் இவர் எழுதின நூல்கள், வீரமாமுனிவர் எழுதின நூல்கள் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இவரோட நூல்கள் அப்படின்னா ஞானோபதேசம், சிம்பிளாக சொல்லலாம் ஞான உபதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞான உபதேசம், ஞான உபதேசம், பரமார்த்த குருகதை, பரமார்த்த குருகதை, ஞானோபதேசம், பரமார்த்த குருகதை. இந்த பரமார்த்த குருகதை இருக்கு இல்லையா, இது தமிழின் முதல் நகைச்சுவை நூல்னு சொல்கிறாங்க. ஏளன நூல் அல்லது நகைச்சுவை நூல், தமிழின் முதல் நகைச்சுவை நூல்னு சொல்லலாம் இதை, பரமார்த்த குருகதை. அடுத்து சதுரகராதி. சதுரகராதி முதல்ல எழுதின ஒரு அகராதி, சதுரகராதி. எப்போ இந்த சதுரகராதிங்கிற நூல் எழுதியிருப்பாருன்னா 1732 வருஷம். 1732 வருஷத்தில் சதுரகராதி அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பாரு. சதுரகராதிங்கிற நூல் எப்போ எழுதினாருன்னா 1732. அடுத்து திருக்காவலூர் கலம்பகம், அதுவும் இவரோட நூல் தான். திருக்காவலூர் கலம்பகம். திருக்காவலூர் கலம்பகம். அதுக்கு அடுத்து கித்தேரியம்மாள் அம்மானை. கித்தேரியம்மாள் கித்தேரியம்மாள் அம்மானை. கித்தேரியம்மாள் அம்மானை. வேதியர் ஒழுக்கம். வேதியர் ஒழுக்கம். வேதியர் ஒழுக்கம். செந்தமிழ் இலக்கணம், கொடுந்தமிழ் இலக்கணம். செந்தமிழ் இலக்கணம். அடுத்தது கொடுந்தமிழ் இலக்கணம். இது எல்லாமே இவரோட நூல்கள். செந்தமிழ் இலக்கணம், கொடுந்தமிழ் இலக்கணம். அடுத்து சீரா புராணம்ங்கிற நூல். இது இஸ்லாமியர்களுடைய ஒரு இலக்கியம். சீரா புராணம். சீரா புராணம் அப்படின்னா இதோட ஆசிரியர் யாரு? சீரா புராணம் உமரு புலவர் அப்படிங்கிற ஒருத்தர் எழுதியிருப்பாரு. அதுக்கு முன்னாடி இந்த சீரா புராணம்ல சீரா அப்படின்னா என்னன்னா வாழ்க்கைன்னு அர்த்தம். சீரா அப்படின்னா வாழ்க்கைன்னு பொருள். சீரா புராணம்ல சீரா அப்படின்னா வாழ்க்கை.
சீரா வந்து இந்த ரா வரணும். அப்போ அந்த சீரா அப்படின்னா வாழ்க்கைன்னு அர்த்தம். சீரா புராணம், சீரா அப்படின்னா வாழ்க்கைன்னு பொருள். புராணம்னா என்னது? வரலாறு, வாழ்க்கை வரலாறு. அப்போ சீரா அப்படிங்கிறதுல அந்த சீரா அப்படின்னா அது அரபு சொல், அது ஒரு அரபு மொழி சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. சீரத் அப்படிங்கிறது என்ன மொழி சொல் அப்படின்னா அரபு மொழி சொல். இது ஒரு அரபு மொழி சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நூலில் 3 காண்டம் இருக்குது, 92 படலம் இருக்குது. 3 காண்டம், 92 படலம், 3 காண்டம், 92 படலம், 5027 விருத்தப்பாக்கள். 5027 விருத்தப்பாக்கள். இதை தெளிவாக எழுதிக்கோங்க. அதே மாதிரி இந்த நூல் வந்து யாரை பற்றின வாழ்க்கைனா நபிகள் நாயகத்துடைய வரலாறை வந்து பாடியிருப்பாங்க. ஆனாலும் அவரோட வரலாறு முழுசாக பாடி முடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நூலில். இது முழுசாக யார் முழுசாக பாடி முடிக்கல அப்படின்னா உமறு புலவரால் முழுசாக பாடி முடிக்க முடியல, அதுக்குள்ளேயே இறந்து போயிடுவாங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா பனு அகமது மரைக்காயர் அப்படிங்கிறவர் பாடி முடிக்கிறாரு. புரியுதா? சீரா புராணத்தை முழுவதுமாக பாடி முடித்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, முழுவதுமாக பாடி முடித்தவர் யார் அப்படின்னா அது பனு அகமது மரைக்காயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பனு அகமது மரைக்காயர் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சீரா புராணத்தை முழுமையாக பாடி முடித்தார். இவர் முடித்ததுக்கப்புறம் அதுக்கு என்ன பெயர் அப்படின்னா, இவர் பாடினதுக்கு சின்னச்சீரா அப்படின்னு பெயர். சின்னச்சீரா அப்படிங்கிற பெயர் இவர் பாடி முடித்த இந்த பாடலுக்கு. அடுத்து வந்து உமறு புலவரை பற்றி பார்க்கலாம். உமறு புலவர் அப்படிங்கிறவர் பிறந்த ஊர் நாகலாபுரம். உமறு புலவர் பிறந்த ஊர் உமறு புலவர். இவரை பொறுத்த வரைக்கும் நாகலாபுரத்தில் பிறந்தவர். நாகலாபுரம் எங்கே இருக்குன்னா தூத்துக்குடியில் இருக்குது. உமறு புலவருங்கிறவர் நாகலாபுரத்தில் பிறந்திருக்காரு. அது வந்து தூத்துக்குடி மாவட்டம். இவரோட தந்தை யார் அப்படின்னா செய்கு தம்பி முகமது அலியார் என்ற சேகு முதலியார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட தந்தை பெயர் செய்கு தம்பி. இவரோட பேர் என்ன அப்படின்னா அப்பாவோட பேர் செய்கு தம்பி முகமது அலியார். முகமது அலியார் என்ற சேகு முதலியார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ற சேகு முதலியார் தான் அவரோட அப்பா பேர். இவர் வாழ்ந்த காலம் 17ஆம் நூற்றாண்டு. வாழ்ந்த காலம் அப்படின்னா அது 17ஆம் நூற்றாண்டு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ஆசிரியர் யாருன்னா கடிகை முத்துப்புலவர். ஆசிரியர் கடிகை முத்துப்புலவர். ஆசிரியர் கடிகை முத்துப்புலவர். உமறு புலவரை ஆதரித்த வள்ளல்கள் யார் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். உமறு புலவரை ஆதரித்த வள்ளல்கள், சீரா புராணம் எழுதின ஆசிரியரான உமறு புலவரை ஆதரித்த வள்ளல்கள் யார் அப்படின்னா அப்துல் காதிர் மரைக்காயர்,
அப்துல் காதிர் மரைக்காயர் என்ற வள்ளல் சீதக்காதி. சீதக்காதின்னு சொல்லுவோம், அவரோட ஃபுல் நேம் வந்து பார்த்திங்கன்னா அப்துல் காதிர் மரைக்காயர் அப்படின்னு இருந்துச்சு. ரெண்டுத்தையும் சேர்த்து அப்துல் காதிர் மரைக்காயர் என்ற வள்ளல் சீதக்காதி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்துல் காதிர் மரைக்காயர் என்ற வள்ளல் சீதக்காதி. இவரும் அப்துல் காசிம் அப்படின்னு ஒருத்தர், அப்துல் காசிம் அப்படிங்கிற ஒருத்தர். அப்துல் காசிம்னு ஒருத்தர். இவங்க 2 பேரும் தான் இவரை ஆதரித்த வள்ளல்கள். இவர் எழுதின நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சீரா புராணத்தை தாண்டி மற்ற 2 நூல்கள் இருக்குது. அது 2மே ரொம்ப முக்கியமானது இவரோடது, அதையும் தெரிஞ்சுக்கலாம். முதுமொழி மாலை அப்படின்னு ஒரு நூல். இதில் வந்து 80 பாடல்கள் இருக்குது. இந்த முதுமொழி மாலை அப்படிங்கிற நூலில் 80 பாடல்களும். அடுத்தது சீதக்காதி நொண்டி நாடகம்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். சீதக்காதி நொண்டி நாடகம். இந்த 2 நூல் ரொம்ப முக்கியமான நூல்கள். சீதக்காதி நொண்டி நாடகம். இவ்வளோதான். அதுக்கடுத்து மனோன்மணியம் அப்படிங்கிற நூல் எழுதிக்கோங்க. மனோன்மணியம். மனோன்மணியம் அப்படிங்கிற நூல் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ரொம்ப முக்கியமாக தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல். தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல். ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, நாடகத்துறைக்கு தமிழில் நூல்கள் இல்லையே, நாடகத்துறைக்கு தமிழில் நூல்கள் இல்லையே என்ற குறையினை நீக்க வந்த நாடக நூல், என்ற குறையினை தீர்க்க வந்த நாடக நூல்னு எழுதிக்கோங்க. நாடகத்துறைக்கு தமிழில் நூல்கள் இல்லையே என்ற குறையினை தீர்க்க வந்த நாடக நூல் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, அதிகமாக அடிக்கடி கேட்குற பாயிண்ட்டு. அதே மாதிரி முதல் பாவடிவ நாடக நூல்னு நம்ம பார்த்துருப்போம். அது என்னப்பா அப்படின்னா ஆசிரியப்பாவை சேர்ந்தது தான் இந்த நூல். மனோன்மணியம்ங்கிறது என்ன பாவகையை சேர்ந்தது அப்படின்னா ஆசிரியப்பாவை சேர்ந்த நூல். இந்த நூலும் தமிழில் டைரக்டாக எழுதப்பட்ட நூல் கிடையாது. சீக்ரெட் வே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் இருக்குது. அதாவது ரகசிய வழி அப்படிங்கிற ஒரு ஆங்கில நூல். இதை வந்து பார்த்திங்கன்னா லிட்டன் பிரபு அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருப்பார். ரகசிய வழிங்கிறது லிட்டன் பிரபு அப்படிங்கிற ஒருத்தர் எழுதியிருப்பார். சீக்ரெட் வே, அதாவது நாடகத்துறைக்கு தமிழில் நூல்கள் இல்லையே என்ற குறையினை தீர்க்க வந்த நாடக நூல். புரியுதா? நாடகத்துறைக்கு தமிழில் நூல்கள் இல்லையே என்ற குறையினை தீர்க்க வந்த நாடக நூல் தான் மனோன்மணியம். இப்போ புரியுதா? ஓகே, அடுத்தது சீக்ரெட் வே அப்படின்னு சொல்கிறோம். ரகசிய வழி அந்த நூலை எழுதினது யாருன்னா லிட்டன் பிரபு அப்படின்னு சொல்கிறோம். லார்ட் லிட்டன் அப்படின்னு நமக்கு தெரியும், ஒருத்தர் ரூல் பண்ணவர். ரிப்பன் பிரபு, லிட்டன் பிரபு அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். அதில் வந்து ரொம்ப மோசமான ரூலர் தான் லிட்டன் பிரபுங்கிறவர் ஆக்சுவலி. ஸோ 1866 வருஷத்தில் எழுதின புக்கு 1866. பட் இவரை ரூல் பண்ண காலகட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1870s வருவார். 1870s to 1880s இடைப்பட்ட பகுதியில் ரூல் பண்ணியிருப்பார். 1866 சீக்ரெட் வேங்கிற ஒரு புக் எழுதுகிறாரு லிட்டன் பிரபு. இதை தழுவி 1891 தான் மனோன்மணியம்ங்கிற நூலை எழுதியிருக்காரு. 1891 மனோன்மணியம்ங்கிற நூல் எழுதியிருக்காரு. யார் எழுதினது மனோன்மணியம்ங்கிற நூல்?
சொல்லுங்க பார்ப்போம். மனோன்மணியம்ங்கிற நூல் யார் எழுதினது? மனோன்மணியம் சுந்தரனாரா அவர் எழுதியிருப்பார் இல்லையா? ஸோ இந்த நூலை பொறுத்த வரைக்கும் 1891 எழுதப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த நூலில் 5 அங்கங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 5 அங்கம், 20 காட்சிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. 5 அங்கங்கள், 20 காட்சிகள். 5 அங்கங்கள், 20 காட்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நூலுக்கு துணைக்கதை அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. இதை ஒரு டைம் தப்பாக கேட்டிருந்தாங்க டிஎன்பிஎஸ்சியில். துணைக்கதை தப்பாக கேட்டுட்டு ஆனால் அது சரின்னு வச்சுருந்தாங்க. அது வந்து அந்த டைமில் அதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கொஷின் கொடுத்தாங்க. துணைக்கதை என்னென்னா சிவகாமி சரிதம். சிவகாமி சரிதம் அப்படிங்கிறது தான் ஆன்சர். பட் ஆனால் கொஷினில் வந்து சிவகாமி சபதம்னு கொடுத்துருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கல்கி எழுதின புக்கு தான் சிவகாமி சபதம் அப்படிங்கிறது. அதனால் அது தப்பு தான். ஆனால் அதை சரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை வந்து கீ சேலஞ்சு பண்ணி அந்த கொஷினுக்கான ஆன்சரை வாங்கியாச்சு. அப்போது 2024 Group 4 அந்த கான்செப்டில் வந்துச்சு. ஸோ இதோட ஆசிரியரை பற்றி நம்ம பார்க்கலாம். ஆசிரியரான மனோன்மணியம் சுந்தரனார் பற்றி பார்க்கலாம். மனோன்மணியம் சுந்தரனாரை பற்றி பார்க்கும்போது இவர் எந்த ஊர்னா கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர். கேரளா மாநிலம் ஆலப்புழை அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்தவர். ஐ திங்க் இது ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு நினைக்கிறேன். ஆலப்புழை அப்படிங்கிறது ஆலப்புழை கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆலப்புழை அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவர் தான் யாருன்னா இந்த மனோன்மணியம் சுந்தரனார். இவரோட காலம் ரொம்ப முக்கியம். இதை எப்படி கேட்கலான்னா ஸ்டேட்மெண்ட்டில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1855 1897 வரைக்கும் வாழ்ந்திருக்கார். 1855 முதல் 1897 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இது என்ன சொல்லலாம்னா 19ஆம் நூற்றாண்டுன்னு நம்ம சொல்லலாம். 19ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி இவருக்கு ஞான ஆசிரியர் ஞான குரு அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்கார். ஞான ஆசிரியர்னு சொல்லலாம், இல்லை ஞான குருன்னு சொல்லலாம். ஸோ ஞான குரு அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. யார் அந்த ஞான குரு அப்படின்னா கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள். கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள். இவரோட ஞானகுரு கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாகாணம் இருக்கு இல்லையா, அப்போது பிரிட்டிஷ் பீரியடில் அந்த மெட்ராஸ் மாகாணம் ராவ் பகதூருங்கிற பட்டம் கொடுத்துருக்கு. ராவ் பகதூர் பட்டம் பெற்றவர் இவர். மெட்ராஸ் மாகாணத்தில் ராவ் பகதூர் பட்டம் கொடுத்துருக்காங்க. பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் வழங்கக்கூடிய ஒரு பட்டம் ராவ் பகதூர் பட்டம். அதே மாதிரி இவர் பெயரில் யூனிவர்சிட்டி இருக்குது, மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. எப்போனா 1991 ஓப்பன் பண்ணியிருக்காங்க மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி. மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது 1991 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி. அடுத்து இவரோட நூல்கள், இவர் என்னெல்லாம் வேறு நூல்கள் எழுதியிருக்காரு அப்படின்னா நூல் தொகை விளக்கம். இவர் எழுதின வேறு நூல்கள் நூல் தொகை விளக்கம், திருஞான சம்பந்தர் கால ஆராய்ச்சி. திருஞான சம்பந்தர் கால ஆராய்ச்சி. திருவிதாங்கூர் பண்டைய கால ஆராய்ச்சி. திருவிதாங்கூர் பண்டைய கால ஆராய்ச்சி. திருவிதாங்கூர் பண்டைய கால ஆராய்ச்சி.
இது எல்லாமே அவரோட நூல்கள். இதோட நம்ம வந்து இந்த பக்தி இலக்கியங்களும் முடியுது. ஏன்னா நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது பக்தி இலக்கியங்கள்ங்கிறது சைவம் வைணவங்கிற கான்செப்டில் பார்த்தோம். அதுக்கப்புறம் கிறிஸ்தவர்களோடது பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்களோடது பார்த்தோம். ஸோ இதோட நமக்கு வந்து காப்பியங்கள், அதாவது காப்பியம் பக்தி இலக்கியத்தில் வர்ற காப்பியங்கள், இது எல்லா கான்செப்டையும் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம வந்து நாட்டுப்புற பாட்டு அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்க்குறோம். நாட்டுப்புற பாட்டு நோட் பண்ணிக்கோங்க. நாட்டுப்புற பாட்டு அது என்ன? நாட்டுப்புற பாட்டு அப்படின்னா தொல்காப்பியர் நாட்டுப்புற பாட்டை பண்ணத்திங்கிற பெயரில் அழைச்சிருக்காரு. நாட்டுப்புற பாட்டுக்கு தொல்காப்பியர் வச்ச பேர் என்னன்னா பண்ணத்தி. பண்ணத்திங்கிற பெயர் நாட்டுப்புற பாட்டுக்கு தொல்காப்பியரால் வழங்கப்பட்ட பெயர். முதல்ல நாட்டுப்புற பாடல்களை வெளியிட்டது யாருன்னு கேட்கலாம். முதலில் நாட்டுப்புற பாடல்களை வெளியிட்டவர் மு. அருணாச்சலம். முதலில் நாட்டுப்புற பாடலை வெளியிட்டவர் மு. அருணாச்சலம். எப்போ வெளியிடுறாரு அப்படின்னா 1943. முதல்ல நாட்டுப்புற பாடல் 1943 வெளியே வருது. காற்றில் மிதந்த கவிதை. முதல்ல வெளிவந்த நாட்டுப்புற பாட்டோட தலைப்பு காற்றில் மிதந்த கவிதை. காற்றில் மிதந்த கவிதை அப்படிங்கிற பாடல் தான் முதல்ல வெளிவந்த நாட்டுப்புற பாடலுடைய தலைப்பு. அதே மாதிரி இந்த நாட்டுப்புற பாட்டை தமிழகத்தில் இது ஒரு துறையாகவே வளர்த்தது யாருன்னு கேட்பாங்க. தமிழகத்தில் நாட்டுப்புற பாடலை தனியொரு துறையாக வளர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நா. வானமாமலை. நா. வானமாமலை. தமிழகத்தில் நாட்டுப்புற பாடலை தனியொரு துறையாக வளர்த்தவர், நாட்டுப்புற பாட்டை தனியொரு துறையாக வளர்த்தவர் யார் அப்படின்னா அது நா. வானமாமலை. அவரை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா தமிழக நாட்டுப்புறவியலின் தந்தை அப்படின்னு சொல்லலாம். நா. வானமாமலையை தமிழக நாட்டுப்புறவியலின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்லலாம். தமிழக நாட்டுப்புறவியலின் தந்தை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா காமனா உலக நாட்டுப்புறவியலின் தந்தை யார் அப்படின்னா ஜேக்கப் கிரீம் அப்படின்னு ஒருத்தரை சொல்கிறோம். உலக நாட்டுப்புறவியலின் தந்தை ஜேக்கப் கிரீம். ஜேக்கப் கிரீம் அப்படின்னு சொல்கிறோம் அவரை. உலக நாட்டுப்புறவியல் தந்தை. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமாக நாட்டுப்புற மும்மணிகள் அப்படின்னு ஒரு 3 பேரை நம்ம சொல்கிறோம். நாட்டுப்புற மும்மணிகள் அப்படின்னு எந்த 3 பேரை சொல்கிறாங்க அப்படிங்கிறது கேள்வியாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாட்டுப்புறவியலுடைய மும்மணிகள் யார் அப்படின்னா சே. அன்னக்காமு, கி.வா. ஜெகநாதன், சே. அன்னக்காமு, கி.வா. ஜெகநாதன், நா. வானமாமலை. இவங்க 3 பேர் தான் மும்மணிகள்னு சொல்கிறோம் நாட்டுப்புறவியலுக்கு. நாட்டுப்புறவியலின் மும்மணிகள் அப்படின்னு இவங்க 3 பேரை தான் சொல்கிறோம். இவ்வளோ தான் நாட்டுப்புற பாட்டுங்கிற கான்செப்டை நம்ம இவ்வளோ தான் பார்க்குறோம். ஃபோல்க்ளோர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோல்க்ளோர் இங்கிலீஷில் நாட்டுப்புறவியல் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் அவர் துறையாக வளர்த்து எடுத்தவர் நா. வானமாமலை அப்படிங்கிறவர். அதனால தான் அவரை வந்து தமிழக நாட்டுப்புறவியலுடைய தந்தை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது சித்தர் பாடல்கள். சித்தர் பாடல்கள்ங்கிற கான்செப்ட் எழுதிக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இது.
ஏன் முக்கியம் அப்படின்னா இந்த சமயத்தில் லாஸ்ட்டாக 2-3 டேஸ்க்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு. அதுலேயுமே வந்து சித்தர் பாடல்கள்லேருந்து கொஷின் வந்திருக்கு. ஸோ சித்தர் அப்படின்னா என்னது? சித் அப்படின்னா அறிவு அப்படின்னு அர்த்தம். சித்தர்களில் சித் அப்படின்னா அறிவு அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. அதாவது சித்தர்கள்னால் அறிவு உடையவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். நம்மலாம் ஒரு விஷயம் நமக்கு வேணும்னா கடவுளை வேண்டுவோம். ஆனால் இந்த சித்தர்கள்ங்கிறவங்க கடவுள் நிலையை ஆல்ரெடி அடைஞ்சவங்க, எல்லா விஷயத்தையும் துறந்து கடவுள் நிலையை அடைஞ்சவங்கன்னு சொல்கிறாங்க. 17 சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சில பேர் 18 பேர்களை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைன்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து 18 வழிபாடை பற்றி பேசுகிறது, இது மாதிரி வெவ்வேறு வகையில் சொல்கிறாங்க. இது 18 பேரை குறிக்கிறது கிடையாது. சித்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து 18 வழிபாடுங்கிற கான்செப்டில் சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் 18ங்கிறது சித்தர்களோட எண்ணிக்கை கிடையாது அப்படிங்கிறது மட்டும் எக்ஸாக்டான உண்மை. ஓகேவா? அப்போது சித்தர்கள், அதாவது 17 சித்தர்கள்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. சித்தர்களுடைய தலைவர் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து அகத்தியர்னு போட்டுக்கோங்க. சித்தர் பாடல்களில் ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம பார்க்குறது என்னென்னா அகத்தியர். அகத்தியர் அப்படின்னு போட்டிங்கன்னா அவரை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். சித்தர்களுடைய தலைவர்னு சொல்கிறோம். அகத்தியரை தான் சித்தர்களின் தலைவர் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது சித்தர்களின் தலைவர் யாருன்னு கேட்டால் அகத்தியர் அப்படிங்கிறது தெரியணும். அடுத்த கட்டமாக சித்த மருத்துவ முறையை வகுத்தவர் அப்படின்னு சொல்லலாம். சித்த மருத்துவ முறையை வகுத்தவர் யார்? சித்த மருத்துவ முறையை வகுத்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் அகத்தியர் தான். சித்த மருத்துவ முறையை வகுத்தவர் யாருன்னாலும் அகத்தியர் தான். அதுக்கடுத்து அகத்தியர் பாடிய பாடல்கள் ஞான பாமாலை அப்படின்னு சொல்கிறாங்க. அகத்தியர் பாடிய பாடல்களை ஞான பாமாலை அப்படின்னு சொல்கிற வழக்கமும் இருக்குது. புரியுதா? அகத்தியரோட பாடல்களுக்கு ஞான பாமாலைன்னு ஒரு பெயர் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆயுர்வேத சூத்திரங்களுக்கு விரிவுரை எழுதினது இவர் தான். ஆயுர்வேத சூத்திரங்களுக்கு விரிவுரை எழுதியவர். ஆயுர்வேத சூத்திரங்களுக்கு விரிவுரை எழுதியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட பாடல் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டா அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம். இது யாரோடதுன்னு கேட்டால் அகத்தியரோடதுன்னு தெரியணும். மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம். அடுத்தது பட்டினத்தார் அப்படின்னு போட்டுக்கோங்க. ரெண்டாவது வேற சித்தர் இவர் பட்டினத்தார். பட்டினத்தாரோட இயற்பெயர், இவரோட இயற்பெயர் ஸ்வேதாரண்யர். ஸ்வேதாரண்யர். பட்டினத்தாரோட இயற்பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா ஸ்வேதாரண்யர். இவரோட ஊர் காவிரி பூம்பட்டினம். இவரோட ஊர் என்ன அப்படின்னு கேட்டால் காவிரி பூம்பட்டினம். கடலில் வணிகம் செஞ்சு வாழ்ந்ததுனால இவரை வந்து பட்டினத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவெண்காடர்னு ஒரு பெயர் இருக்கா இருக்கு. பட்டினத்தாருக்கு திருவெண்காடர்னு வேறு பெயர் இருக்குது. திருவெண்காடர். கமெண்ட்டில் இருக்குது பார்த்துக்கோங்க. திருவெண்காடர்னு பெயர் இருக்குது. நம்ம வந்து பத்திரகிரியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தரை பார்ப்போம். அவர் வந்து இவரோட சீடர்.
அதாவது இவருடைய ஸ்டூடெண்ட் மாதிரி, இவரோட சீடர் வந்து பத்திரகிரியார் அப்படின்னு எழுதிக்கோங்க. இவரின் சீடர் பத்திரகிரியார். பட்டினத்தாருடைய சீடர் தான் பத்திரகிரியார். ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிருங்கிற ஒரு பாடல் சொல்லியிருப்பாங்க, அது இவரோட தான். ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு. ஒன்று என்றிரு தெய்வம் உண்டென்றிரு. அந்த பாடல் வரி யாரோடதுன்னு கேட்டாங்கன்னா அது பட்டினத்தாருடைய பாடல் அப்படிங்கிறது தெரியணும். அடுத்தது பத்திரகிரியார். பத்திரகிரியார் அப்படின்னு ஒருத்தர் இப்போ தான் பார்த்தோம், அவரோட சீடர் தான் இவர் பத்திரகிரியார். பத்திரகிரியார் பொறுத்த வரைக்கும் 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவரும் சரி பட்டினத்தாரும் சரி, ரெண்டு பேருமே 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க தான். ரெண்டு பேருமே 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க தான். பட்டினத்தாரையே குருவாக ஏற்றுக்கொண்டவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், இப்போ தான் பார்த்தோம். இவரோட பாடல்களுக்கு பேர் இருக்குது. இவரோட பாடல்களுக்கு என்ன பேர்னா மெய்ஞான புலம்பல் அப்படின்னு பேர். மெய்ஞான புலம்பல். யாருடைய பாடல்கள் மெய்ஞான புலம்பல் என அழைக்கப்படுகிறதுன்னு கேட்கலாம். மெய்ஞான புலம்பல். யாருடைய பாடல்கள் மெய்ஞான புலம்பல் என அழைக்கப்படுகிறதுனா பத்திரகிரியாருடைய பாடல்கள். அதே மாதிரி இவரோட பாடல்கள் எல்லாமே எக்காலம் அப்படின்னு முடியும்னு சொல்கிறாங்க. இவரோட பாடல்கள் எக்காலம் என முடியும், வினாவாக முடியும்னு மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனையும் கட்டறுத்து, ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனையும் கட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு ஒரு பாட்டு. தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். அதாவது ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனையும் கட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு ஒரு பாடல் வரியும், ஆதி கபிலர் சொன்ன ஆகமத்தின் சொல்படியே, ஆதி கபிலர் சொன்ன ஆகமத்தின் சொல்படியே சாதி வகை இல்லாமல் சஞ்சரிப்பது எக்காலம். சாதி வகை இல்லாமல் சஞ்சரிப்பது எக்காலம். இந்த இரண்டு பாடல் மட்டும் எழுதிக்கோங்க இவரை பற்றி. அடுத்ததாக சிவவாக்கியரை பற்றி பார்க்கலாம். இந்த பாடல் வரி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கடுத்து சிவவாக்கியர்னு போட்டுக்கோங்க. சிவவாக்கியர் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்.
சிவவாக்கியர் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சித்தர்களிலே மிகவும் சீர்திருத்தவாதி இவர் தான். நோட் பண்ணிக்கோங்க, சீர்திருத்தவாதி. சித்தர்களில் மிகவும் சீர்திருத்தவாதி. சித்தர்களில் மிகவும் சீர்திருத்தவாதி என அழைக்கப்படுபவர் சிவவாக்கியர். நம்ம ஆழ்வார்களில் திருமலிசை ஆழ்வார்னு ஒருத்தரை பற்றி பார்க்குறோம் இல்லையா? அந்த திருமலிசை ஆழ்வாரும் இவரும் ஒருத்தரே தான், வேற வேற நபர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. திருமலிசை ஆழ்வாரும் சிவவாக்கியரும் 2 பேரும் ஒரே நபர் தான், வேற வேற நபர் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த சிவவாக்கியர் பற்றின சில பாடல் வரி பார்க்கலாம். சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. காணப்பா ஜாதி குலம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் எழுதியிருப்பார். காணப்பா சாதி குலம் எங்கட்கில்லை. காணப்பா சாதி குலம் எங்கட்கில்லை அப்படின்னு ஒரு பாடல் வரி. இது சிவவாக்கியருடையது. வேற என்ன இருக்கு அப்படின்னா, பறைச்சியாவது ஏதடா, பறைச்சியாவது ஏதடா, பணத்தியாவது ஏதடா, பணத்தியாவது ஏதடா அப்படின்னு வரும். பறைச்சியாவது ஏதடா, பணத்தியாவது ஏதடா. இந்த பாடல் வரியும் அவரோடது தான். சாதி பேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையோ அப்படின்னு ஒரு பாடல். சாதி பேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையோ. சாதி பேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையோ, அதுவும் இவரோடது தான். அடுத்தது நாடோனாத அமிர்தம் உண்டு நான் அழிந்து நின்ற நாள் அப்படின்னு ஒரு பாடல். நாடோனாத அமிர்தம் உண்டு நான் அழிந்து நின்ற நாள். நாடோனாத அமிர்தம் உண்டு நான் அழிந்து நின்ற நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, தன்னை அறிவதற்கு, தன்னை அறியணும் அப்படின்னா தன்னை தானே அறிவதற்கு நான் என்ற அகங்காரம், நான் என்ற அகங்காரம் ஒழிய வேண்டும் அப்படின்னு சொன்னது இவர் தான். நான் என்ற அகங்காரம் ஒழிய வேண்டும். பாரதியார் கூட சொல்லியிருப்பார் இதை பற்றி. அவருமே ஒரு சித்தர் அப்படின்னு சொல்கிறது வழக்கம் இருக்கு. ஏதடா ஏதடான்னு முடிகிற மாதிரி வந்துச்சுன்னா மேக்சிமம் சிவவாக்கியரோட தான் இருக்கும். அடுத்தது பாம்பாட்டி சித்தர். செத்த பாம்பை ஆட வச்சதுனால அந்த பேர் இவருக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் பிறந்த ஊர்னா பாண்டி நாட்டு கோகர்ணம் அப்படின்னு சொல்றாங்க. இவர் பிறந்த ஊர் பாண்டி நாட்டு கோகர்ணம். பிறந்த ஊர் பாண்டி நாட்டு கோகர்ணம். இவர் வாழ்ந்த ஊர் கொங்கு நாட்டு மருதமலை, கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய கொங்கு நாட்டு மருதமலை. ஆக்சுவலி நீங்கள்
மருதமலை கோவில் இருக்கும், முருகர் கோயில். அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா, ஒரு மலை மேலே இருக்கும் கோயம்புத்தூரில். அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு பாம்பாட்டி சித்தருடைய இடமே இருக்கும் தனியாக. அந்த கோயில் மேலேருந்து ஒரு கீழே இறங்கி போகிற மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து அது வச்சுருக்கோம். அவர் அங்கே தான் உட்காந்து தியானம் பண்ணியிருப்பார், அங்கே தான் இறந்து போனாருன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அங்கே வந்து பாம்புகள் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். அங்கே போய் உட்காந்து ரெகுலராக எல்லாருமே தியானம் பண்ணுவாங்க. நீங்கள் போனீங்கன்னா தெரியும், போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். பாம்பாட்டி சித்தர் குகை அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு உள்ளே இருக்கும், பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ இது வந்து அந்த மருதமலையில் இருக்குது, அதுதான் அங்கே வாழ்ந்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவரோட பாடல் வரிகள் என்னெல்லாம் சொல்லலாம் நம்ம அப்படின்னா, பாம்பு சம்பந்தமான பாடல் வரி வந்தால் இவரு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாதர் முடிமேல் இருக்கும் நாகப்பாம்பு, நச்சுப்பையை வைத்திருக்கும் நல்ல பாம்புன்னு பாடியிருப்பார். அடுத்து ரொம்ப முக்கியமாக இதில் என்ன அப்படின்னா, சாதி பிரிவினிலே தீயை மூட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பார் பாம்பாட்டி சித்தர். சாதி பிரிவினிலே தீயை மூட்டுவோம். சாதி பிரிவினிலே தீயை மூட்டுவோம் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டாலும் பாம்பாட்டி சித்தர். அடுத்து குதம்பை சித்தர்னு ஒருத்தர். அடுத்தது குதம்பை சித்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா, குதம்பை அப்படிங்கிறது நம்ம காதணி அப்படின்னு சொல்கிறாங்க. குதம்பை சித்தர் அப்படின்னா என்னென்னா, இந்த குதம்பைங்கிற பெயருக்கு காதணின்னு பொருள். காதில் போடக்கூடிய கம்மல் இருக்கு இல்லையா, அதுதான் குதம்பை. அந்த பெயரில் அமைந்தவர் தான் குதம்பை சித்தர். ஒரு வகை காதணின்னு போட்டுக்கோங்க. குதம்பைன்னா அதனை அணிந்த பெண்ணை முன்னிலைப்படுத்தி பாடினதுனால இது குதம்பை சித்தர்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த பாடலில் ஒவ்வொரு வரியும் குதம்பாய்னு முடியும். அதனால் ஒரு பெண்ணை முன்னிலைப்படுத்தி பாடப்பட்டதுனால இதுக்கு வந்து இவருக்கு குதம்பை சித்தர் அப்படிங்கிற பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இவரோட பாடல் சிலது எழுதிக்கலாம். என்ன அப்படின்னா, அல்லவை நீக்கி அறிவோடு இருப்பவர்க்கு, அல்லவை நீக்கி அறிவோடு இருப்போர்க்கு அல்லவை நீக்கி அறிவோடு இருப்போர்க்கு பல்லக்கு ஏதுக்கடி, பல்லக்கு ஏதுக்கடி குதம்பாய். அதோட முடிஞ்சிட்டு திரும்பவும் பல்லக்கு ஏதுக்கடி அப்படிங்கிறதோட முடியும். இதுதான் ஃபஸ்ட்டு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. அல்லவை நீக்க அறிவோடு இருப்போருக்கு பல்லக்கு ஏதுக்கடி குதம்பாய், பல்லக்கு ஏதுக்கடி. இப்போ இந்த பாடல் வரி கொஷினாக கேட்கும்போது எப்படி கேட்கலான்னா, இந்த பல்லக்கு ஏதுக்கடியோடு நிறுத்திட்டு இது யாரோட பாடல்னு கேட்கலாம். குதம்பாய்ங்கிற வார்த்தையை விட்டுருவாங்க, கேள்வியில் வராது. அப்படி வரும்போது இது குதம்பை சித்தரோடதுங்கிறது நமக்கு தெரியணும். அடுத்தது மாங்காய்பால் உண்டு மலை மேலே, மாங்காய்பால் உண்டு மலை மேலே இருப்போர்க்கு மாங்காய்பால் உண்டு மலை மேலே இருப்போர்க்கு தேங்காய்பால் ஏதுக்கடி அப்படின்னு ஒரு பாடல். இதுவும் அவரோட தான். எதுக்கடின்னு கேட்டிருப்பார். அப்படி கேட்டிருந்தா அது வந்து குதம்பை சித்தர்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது கடுவெளி சித்தர்.
கடுவெளி சித்தருங்கிறவர். இவர் வந்து கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி காடு மலைகளில் வாழ்ந்தவர் அப்படிங்கிறது ஒரு இருக்குது. இது டைரெக்டாக கொஷினில் கேட்டிருக்காங்க. 400 ஆண்டுகளுக்கு முன் காடு மலைகளில் வாழ்ந்தவர் தான் கடுவெளி சித்தர். அதே மாதிரி உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்டவர். உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்டவர். உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியையே கடவுள் வழிபாடு செய்தவர். அடுத்து பார்த்தீங்கன்னா எளிய சொற்களில் அறிவுரை சொன்னவர். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது மூணுமே இவரை பற்றி. எளிய சொற்களில் அறிவுரை சொன்னவர். 3 பாயிண்ட்டு. 400 ஆண்டுகளுக்கு முன் காடு மலைகளில் வாழ்ந்தவர், உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியேயே கடவுளாக வழிபட்டவர், எளிய சொற்களில் அறிவுரை சொன்னவர். இந்த 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம் இவரை பற்றி. கடுவெளினா சுத்த வெளி அப்படின்னு சொல்கிறாங்க. கடுவெளினா சுத்த வெளி. அடுத்தது இவரோட சில பாடல் வரிகள் பார்க்கலாம். நந்தவனத்திலோர் ஆண்டின்னு ஒரு பாடல் கேள்விப்பட்டிருப்பீங்க, இது எல்லாருக்குமே தெரியும். அது இவரோட பாட்டு. நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி. அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி. இப்படி வரும் இந்த பாடல் வரி கடுவெளி சித்தரோடது. அடுத்து பாவம் செய்யாதிரு மனமே. பாவம் செய்யாதிரு மனமே அப்படின்னு சொன்னது இவர் தான். நாளை கோபம் செய்தே யமன் கொண்டோடி போவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு தேவையில்ல, அந்த ஒரு லைன் தெரிஞ்சால் கூட போதும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருமூலர். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த நபர் யாருன்னா திருமூலர். திருமூலர் பொறுத்த வரைக்கும் இவரை நம்ம வந்து ஆதிசித்தர் அப்படின்னு சொல்கிறோம். திருமூலரை ஆதிசித்தர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிசித்தர்னு சொல்கிறோன்னா எல்லாருக்கும் முன்னாடியே உருவானவர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இவரோட காலகட்டம் 5ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டு, மீதியெல்லாம் 9ஆம் நூற்றாண்டு 14ஆம் நூற்றாண்டு அப்படி இருப்பாங்க. பட் ஆனால் திருமூலர் பொறுத்த வரைக்கும் 5ஆம் நூற்றாண்டிலும் 6ஆம் நூற்றாண்டிலும் வாழ்ந்தவர் தான் திருமூலர். இவரை பற்றி நம்ம வேறு என்ன பார்க்கலான்னா, இவரோட பாடல் வரிகளில் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும், இந்த பாடல் வரி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் அப்படிங்கிற வரி. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் அது ஒன்றும். அடுத்து நட்ட கல்லும்
நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். இந்த வரி ஒன்று வரும். நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். அடுத்து ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில்லை. ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில்லை. ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில்லை அப்படின்னு ஒரு பாடல் வரி. இதுவும் அவரோடது. நம்ம மேக்ஸிமம் அவரை பற்றி ஆல்ரெடி கொஞ்சம் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். திருமூலரை பற்றி பார்த்துட்டு வந்தேனே. திருமூலர் பற்றின பேசிக்கான விஷயம் எல்லாமே ஆல்ரெடி பார்த்துட்டு வந்தேனே. பக்தி இலக்கியங்கள் கான்செப்ட் கீழே நாயன்மார்கள்ங்கிற கான்செப்ட்ல எல்லாம் நம்ம வந்து அந்த ஏரியாலேயே நம்ம பார்த்துருப்போம் அவரை பற்றி. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அடுத்தது உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அடுத்தது உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். ஊனுடம்பு ஆலயம். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். அடுத்து ராமலிங்க அடிகளார் அப்படிங்கிற அவரை பற்றி நம்ம பார்க்கணும். வள்ளலார். ஓகே, வள்ளலார் பொறுத்த வரைக்கும் நம்ம வள்ளலாரை பற்றியே தனியாக டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். இப்போது ஜஸ்ட்டு வேணால் எழுதிக்கலாம். சரி, எழுதிக்கோங்க. ராமலிங்க அடிகள்னு போட்டு இவரோட நம்ம இந்த இது கீழே சித்தர்களுக்கு கீழே இவரை பற்றின பாடல் வரிகளை மட்டும் நம்ம எழுதிக்கலாம். மற்றபடி டீட்டெயில் நம்ம தனியாக பார்த்துக்கலாம். ராமலிங்க அடிகள்னு போட்டுக்கோங்க. நான் கொடுக்குற பாடல் வரியை எழுதிக்கோங்க. தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே. தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும். ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது இவரோட பாட்டு. அடுத்து நாள் வருணம் ஆசிரமம். நாள் வருணம் ஆசிரமம் ஆசாரம். நாள் வருணம் ஆசிரமம் ஆசாரம் முதலா நவீன்ற கலை சரிதமெல்லாம். கலை சரிதமெல்லாம் பிள்ளை விளையாட்டே அப்படின்னு சொல்கிறாங்க. பிள்ளை விளையாட்டே. நாள் வருணம் ஆசிரமம் ஆசாரம் முதலா நவீன்ற கலை சரிதமெல்லாம் பிள்ளை விளையாட்டே. இதுவும் இவரோட பாடல் வரி. அடுத்தது இருட்சாதி தத்துவ சாத்திர குப்பை. இருட்சாதி தத்துவ சாத்திர குப்பை. இருட்சாதி தத்துவ சாத்திர குப்பை அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு பாடல் வரி தனியாக. அடுத்தது சாதியிலே மதங்களிலே
மதங்களிலே சமய நெறிகளிலே சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானத்து அலைகின்ற அபிமானத்து அலைகின்ற உலகீர் அப்படின்னு ஒரு வரி. இதுவும் அவரோட தான். சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானத்து அலைகின்ற உலகீர் அப்படிங்கிறது வள்ளலாரோட. இதோட ராமலிங்க அடிகளாருடைய அதாவது வள்ளலாருடைய வரிகள் வந்து முடியுது. இது மட்டும் பார்த்தா போதும். அவரை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம தனியாக பார்த்துக்கலாம். அடுத்தது இதை தாண்டி சித்தர்கள் பற்றி எக்ஸ்ட்ரா நாலேஜ் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பாரதியாரும் ஒரு சித்தர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அவரே ஒரு பாடல் சொல்லியிருக்கார். என்னென்னா, எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தனர். எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தார் அப்பா. எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தார் அப்பா. யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில். யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் அப்படின்னு ஒரு பாடல். இது யாரோடது அப்படின்னா பாரதியாரோட பாடல். எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தார் அப்பா, யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் அப்படின்னு பாடியிருப்பாரு. அதே மாதிரி சித்தர்கள் கிளர்ச்சிக்காரர்கள் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. சித்தர்கள் கிளர்ச்சிக்காரர்கள். சித்தர்களை கிளர்ச்சிக்காரர்கள் அப்படின்னு சொன்னது யாருன்னா கா கைலாசபதி அப்படிங்கிற ஒருத்தர். கா கைலாசபதி. சித்தர்கள் கிளர்ச்சிக்காரர்கள்னு சொன்னது கா கைலாசபதிங்கிறவர். இதோட சித்தர்கள்ங்கிற கான்செப்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதை தாண்டியும் இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன சோர்ஸ் இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். சித்தர்கள் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் சைவர்களாக தான் இருந்தாங்க. எல்லாருமே சித்தர்கள் பொறுத்த வரைக்கும் சைவர்கள் தான். ஆனாலும் இவங்க வந்து சாதி மதங்களை கடந்தவர்கள் அப்படின்னு சொல்கிற வழக்கமும் இருக்குது. அதே மாதிரி நம்மலாம் வந்து பக்தர்கள். இப்போ நம்மலாம் ஒரு பக்தன் அப்படின்னா பக்தியை செலுத்தி அதனால் நம்ம வந்து முக்தியை அடைவோம். ஆனால் அவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, வாழ்க்கையே ஒரு முக்தியான வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்கவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம எல்லாம் கடவுளை காண முயல்பவர்கள், ஆனால் அவங்க கண்டு தெளிந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தர்களில் பஞ்சமர் அப்படின்னு யாரை சொல்கிறோம்னு நோட் பண்ணிக்கோங்க. சித்தர்களில் பஞ்சமர் 5 நபர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, பஞ்சமர். சித்தர்கள்லையே பஞ்சமர் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 திருமூலர். சித்தர்களில் பஞ்சமர் அப்படின்னு சொல்கிறது திருமூலர், சிவவாக்கியர், பட்டினத்தார், திருமூலர், சிவவாக்கியர், பட்டினத்தார், திருமாளிகை தேவர், அடுத்து கருவூரார். இவங்க 5 பேரை தான் வந்து
பஞ்சர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது பஞ்சமர்கள் அப்படிங்கிற மாதிரி, ஐவர்கள். அதே மாதிரி சித்தர் பாடல்கள் மக்கள் இலக்கியம் என போற்றப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தர் பாடல்களை மக்கள் இலக்கியம்னு சொல்கிறாங்க. சித்தர் பாடல்களை டேஷ் என குறிப்பிடலாம் அப்படின்னா மக்கள் இலக்கியம் அப்படின்னு சொல்லலாம். மக்கள் இலக்கியம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பௌத்த சமய சித்தர்கள், பௌத்த சமயத்தில் இருந்த சித்தர்களுக்கு சாரணர்கள்னு பேர். பௌத்த சமய சித்தர்களுக்கு என்ன பெயர் அப்படின்னா சாரணர்கள் அப்படின்ற பெயர் இருந்துச்சு. பௌத்த சமய சித்தர்கள்னா சாரணர்கள். இஸ்லாம் சமய சித்தர்களுக்கு மஸ்தான்கள்னு பேர். இஸ்லாம் சமய சித்தர்களுக்கு மஸ்தான்கள் அப்படின்னு பெயர். பௌத்த சமய சித்தர்களாக இருந்தால் அவங்களுக்கு சாரணர்கள்னும், இஸ்லாமிய சமய சித்தர்களாக இருந்தால் மஸ்தான்கள்னும் பெயர் இருக்குது. அவ்வளோதான், நம்ம இன்னைக்கான கிளாஸஸ் வந்து முடியுது இதோட. ஏன்னா சித்தர்கள் அப்படிங்கிற டாப்பிக்கோட நம்ம இன்றைக்கி முடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே சிற்றிலக்கியம் போயிடலாம். நம்ம இலக்கியங்களை கம்ப்ளீட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அதனால் இதை முடிச்சுட்டே யூனிட் 5க்கு போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு நாளை கிளாஸில் வந்து சிற்றிலக்கியம் கான்செப்ட் பார்த்துடலாம். இலக்கியங்கிற கான்செப்டே நமக்கு வந்து ஓவராலாக மோரார்லெஸ் கம்ப்ளீட் ஆகிடும் இதை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா. ஓகேவா? அதனால் அடுத்த கிளாஸ் வந்து நம்ம சிற்றிலக்கியம் பார்த்துடலாம். அதுக்கு அடுத்த கிளாஸ் யூனிட் 5க்கு போய்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.